அப்போ இந்த கேஸ் என்ன கேஸ் அப்படிங்கிறதும் ஒரு ஹதீஸில் வந்து டீட்டெயில் வருது. என்ன கேஸ் அப்படின்னா, ஒரு விபச்சார குற்றம் யூதர்கள் பண்ணிடுறாங்க. அதுவும் திருமணமான ஒரு ஆள் வந்து விபச்சாரம் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, முகத்தில் வந்து கரி பூசப்பட்டு சாட்டையடி தண்டனை நிறைவேற்றப்பட்டு யூதன் ஒருவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் கொண்டு செல்லப்பட்டான். ரசூலுல்லாஹ் பக்கத்தில் அது கழுதையை உட்கார வச்சு அந்த 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 காலத்தில் கிராமத்தில் கூட சொல்லுவாங்க, கரும்புலி செம்புலி குத்தி கழுதையில் உட்கார வச்சு அவனை அசிங்கப்படுத்துறது. அப்போ அந்த மாதிரி கூப்பிட்டு போகும்போது இது என்ன பண்ணால், ஏன் இவனை இப்படி பண்ணிட்டு போகிறீங்க, மூஞ்செல்லாம் ஏன் கறி பூசி ஏன் அவனை அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா, அவன் வந்து விபச்சார குற்றம் புரிந்தவனுக்கு இவங்க விபச்சாரம் பண்ணிட்டான், அதனால் இவனுக்கு இந்த தண்டனை கொடுத்துட்ருக்கோங்கிறேன். அப்போ ரசூலுல்லாஹ் வந்து கேட்குறாங்க யூதர்களை பார்த்து, விபச்சாரம் குற்றம் புரிந்தவனுக்கு உங்களது வேதத்தில் இதுதான் தண்டனை அப்படின்னு இருக்குதா அப்படின்னு, இதுதான் தௌராத்தில் தண்டனையா அப்படிங்கிறேன். அவங்க வந்து ஆமாம் அப்படிங்கிறேன். அப்போ உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒரு அறிஞர்களில் ஒருத்தரை பார்த்து கூப்பிட்றாரு, நீங்கள் வாங்க இங்கே அப்படிங்கிறேன். எந்த மூசாவுக்கு அல்லாஹ் தௌராத் கொடுத்தானோ அந்த அல்லாவை முன் வச்சு கேட்குறேன், சத்தியமாக சொல்லுங்கள், விபச்சாரத்துக்கு தௌராத்தில் இதுதான் தண்டனையா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை அப்படிங்கிற அவர் சொல்லிட்டு சொல்கிறார், இவ்வாறு அல்லாவை முன்வைத்து நீங்கள் கேட்டிராவிட்டால் நான் உங்களிடம் உண்மையை சொல்ல மாட்டேன், இப்படி சொல்லியிருக்க மாட்டேன். அவனுக்கு கல்லறி தண்டனை நிறைவேற்றப்படும் என்றே நாங்கள் அதில் காண்கிறோம். தௌராத்தில் என்ன இருக்குது, கல்லால் அடித்து சாவடிக்கணும், இதுதான் இருக்குது தௌராத்தில். எனினும் எங்கள் மேன்மக்களிடையே விபச்சாரம் அதிகமாகிவிட்டு, இந்த பணக்காரங்க என்ன பண்ணுறாங்க, விபச்சாரம் அதிகம் பண்ணுறாங்க. எப்பயுமே இது ஒரு பிரச்சனை வரும். என்ன அப்படின்னா, இந்த பணம் வந்து சரியாக டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கலைன்னு வச்சுக்கோ சமூகத்தில். ஒரு பக்கம் ஏழைகளுடைய ஏழ்மை அதிகமாகவும், ஒரு பக்கம் பணக்காரர்களுடைய அந்த செல்வம் அதிகமாகவும் போச்சுன்னா, இவன் ரொம்ப டீப்புக்கு போயிடுவான், இவனும் குற்ற செயல்களில் ஈடுபடுவான். இவன் என்ன பண்ணுவான், இவனும் வந்து கொட்டமடிக்க ஆரம்பிச்சிருவான். அவன் இருக்கிற என்ஜாய்மெண்ட் அடுத்தடுத்த ஆப்ஷன் போக ஆரம்பிச்சிடும். காசு ஓவர்ஃப்ளோ ஆகுது. என்ன செலவு பண்ணுவான், ஃபுட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணிட முடியும், வீட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ண முடியும். அப்போ அடுத்தடுத்த விஷயங்கள் அவன் வந்து போக ஆரம்பிச்சிடுவான். அதனால் அதுக்கு சொல்கிறாங்க, எங்களுடைய அந்த மேன்மக்கள், அதாவது அந்த மேல்தட்டு வர்க்கம் என்ன பண்ணிட்டாங்க, விபச்சாரம் அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது, நாங்கள் மேன்மக்கள் ஒருவரை பிடித்து விட்டால் அந்த தண்டனையை விட்டு விடுவோம். மேல் மக்கள், அதாவது ஒரு விஐபி செஞ்சால் அந்த குற்றத்தை வந்து தண்டிக்க மாட்டோம். அதே குற்றத்தை ஒரு சாமானிய மக்கள் செஞ்சால் அவர்கள் மீது தண்டனையை நாங்கள் நிலைநாட்டுவோம். இது கல்லெறிஞ்சு தண்டனை பண்ணுறது. உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அனைவருக்கும் பொதுவான ஒரு தண்டனையை நிறைவேற்றுவோம் என முடிவு செய்தோம். அதன் அடிப்படையில் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இது 2 பேருக்கும் பிரச்சனையாச்சு. என்னடா அது, திடீர்னு விபச்சாரத்துக்கு கேட்டால் கல்லெறிங்கிறீங்க, திடீர்னு கேட்டால் இல்லைங்கிறீங்க. சரி, இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, கல்லெறி தண்டனையே வேணாம்ப்பா, யார் விபச்சாரம் பண்ணாலும் மூஞ்சியில் கருப்பு பூசினா போதும். அது எவ்வளோ பெரிய குற்றம், மூஞ்சி இன்னும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டா போகுது, என்ன அது பூசிக்கிட்டு வழங்கும் தண்டனையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவா, இவர்கள் உனது சட்டம் ஒன்றை சாகடித்து விட்டிருந்த நிலையில் அதை மீண்டும் நடைமுறைப்படுத்தி உயிர்ப்பித்த முதல் ஆள் நானாவேன். அல்லாஹ், இவங்க உன்னுடைய உன்னுடைய சட்டத்தை சாகடிச்சிருந்தாங்க, நான் அதை ஹயாத்தாக்கினேன் என்று கூறிவிட்டு சாகும் வரை கல்லால் அடிக்கும்படி உத்தரவிட்டார்கள். அவனை என்ன சொல்கிறாங்க, பிடிச்சி கல்லால் அடித்து சாவடிங்க அப்படின்ட்டு. இது பல செய்திகள் வருது.